ஹாய் கைஸ், வெல்கம் டு ககாஷி எடிட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் முதல்லே சொல்லியிருந்தேன் என்னுடைய யூடியூப் லைஃப் ஸ்டோரி ஃபஸ்ட்டு சேனல் க்ரியேட் பண்ணும்போது 5th வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே இப்போ தாண்டிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் பண்ணியிருந்தேன், 100 வீடியோ வரும்போது போடலான்னு. அதுவும் முடியலை. ஸோ அதனால தான் இப்போ போடுறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி எப்போ வரும்னு கூட தெரில. சரி, ஓகே கைஸ், என்னுடைய யூடியூப் லைஃப் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன் இன்ட்ரோ போட்டுட்டு. வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு, பார்த்து கொடுக்கணும் உனக்கு ஒரு பேரு. சரி, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நான் எப்படி எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு யூடியூப் சேனல் உருவாக்கன்னு சொல்லிடுறேன். அது எப்படின்னா, எல்லோரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நான் சும்மா இருக்கேன்னு தான் சும்மா வச்சேன். அந்த நேரத்தில் எனக்கு யூடியூப் சேனல் பற்றி ஒன்றுமே தெரியாது, அதை க்ரியேட் பண்ண கூட தெரியாது, ஒன்றுமே தெரியாது, எடிட்டிங் எதுவுமே தெரியாது. நான் ஒரு வீடியோ பார்த்து தான் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி என் பாட்டுக்கு ஏதாவது வீடியோ போடுவேன். அதுவும் அது ஒரு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தேன். அந்த ஃபஸ்ட் சேனல் பிக்சர் இப்போ காணிக்கிறேன். இதுதான் கைஸ் அந்த ஃபஸ்ட்டு சேனல், ஜாஸ்மின் டைம். அந்த சேனல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏதோ மொக்க வீடியோஸ்லாம் போட்டுட்டும் நல்ல வீடியோஸ்லாம் போட்டுட்டும் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அது என்னாச்சுன்னா, காணலை கைஸ் என்னுடைய ஃபோனில் இருந்து. அது எப்படின்னு தெரில, எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதா, ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு சேனலும் ஆரம்பித்தேன். அந்த பிக்சரை காணிக்கிறேன். இது லாஸ்ட்டாக அதில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கும்போது எடுத்த பிக்சர். அதோடு காணாமல் போயிடுச்சு அந்த 100 சப்ஸ்கிரைபர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட ஆயிருக்கும் கைஸ். இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கே 6 மாதம் ஆயிருக்கும். அதில் சில பல தில்லுமுள்ளு பண்ணலனாலே வந்திருக்காது. ஏன்னா நான் வேறு ஒரு 10 அக்கௌண்ட்டில் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் இப்போ இல்லை. என்னாச்சுன்னா, நான் 10 வயசுக்கு கீழே இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணிட்டேன். இந்த வயசுக்கு கீழே இருக்கவங்க அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக அதை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் எல்லாமே போச்சு. அதுக்கப்புறமும் மனம் தரலாமல் இந்த ஒரு சேனலை உருவாக்கினேன். அதுக்கப்புறம் முதல்ல விலாக்ஸு போடலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம பரம்பரை சொத்தான எடிட்ஸே போடலான்னு இருந்தேன். ஏன்னா அந்த சேனலில் அதாவது என்னுடைய செகண்ட் சேனலில் நான் அடுத்தது எடிட்ஸ் தான் போட்டுருந்தேன். அந்த சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடிலாம். அதனால தான் இதில் எடிட்ஸே போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு போட்டேன். பரவாயில்ல, இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே கிடச்சிது. 2 மாதத்தில் 199 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். அதுவும் இந்த வீடியோ காலையில் சண்டே எடிட் பண்ணிகிட்ருக்கேன், சர்ச்சுக்கு கூட போகாமல். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சும்மா குருட்டாம்போக்கில் ஒரு சேனல் மிஸ்டர் ஜாஸ்மின் கேமிங்னு க்ரியேட் பண்ணேன் ஃப்ரீ ஃபயர் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சேனலில் கொஞ்ச நாள் வீடியோவே போடலை. கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள். இந்த சேனல் உருவாக்கி ஒரு மாதம் கழித்து அந்த சேனலை போய் பார்த்தேன். சரி, இதில் ஷின்சான் எடிட்ஸ் போடும், எனக்கு ஷின்சான் ரொம்ப பிடிக்கும், அதனால் போடுவோன்னு சொல்லிவிட்டு போட்டேன். பரவாயில்ல, அதுக்கு இதை விட முந்திட்டு போயிட்டது. ஏதோ 819 சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு இந்த செகண்ட் சேனல். இந்த 3 சேனல் லிங்க்கையுமே நான் கீழே 3 சேனல் கொடுக்க முடியாது, 2 சேனல் தான் கொடுக்க முடியும். ஒரு சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. லிங்க்கை எதுலையாவது கொடுக்குறேன், அந்த சேனலை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ தான் என் யூடியூப் லைஃப் ஸ்டோரி. இந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்டில்
எஸ்ன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், என்னுடைய செகண்ட் சேனலில் வந்து இனிமேல் இவன் இந்த கெட்டப் போட்டால் எப்படி இருப்பான், அதாவது சின்சான் இந்த கெட்டப் போட்டால் எப்படி இருப்பான், போச்சன் இந்த கெட்டப் போட்டால் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ், டாப் 3 டாப் 5 அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். ஏன்னா எடிட்ஸ் பண்ணியே போடுறதுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்கி, அதனால தான் அப்படி பண்ணுறேன். ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன், அதுக்கு சாரி. சரி, ஓகே கைஸ், இத்துடன் உங்களுக்கு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது ஜாஸ்பன். ஓகே, பாய். இவ்வளோ நேரம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லைல்ல, இனிமேல் வரும் பாருங்கள்.